அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இன்று முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் விழா நடைபெறும் இடத்திற்கு செல்லும் சாலைகளில் கட் அவுட்டுகள், விளம்பர பலகைகள் எதுவும் வைக்கப்படவில்லை. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தங்கமணி. அதாவது ஜெயலலிதா தனது புகைஸ் தோட்டம் இல்லத்திலிருந்து இந்த வழியாகத்தான், கடற்கரை சாலை வழியாகத்தான் பதவியேற்பு விழா நடைபெறுகின்ற அந்த பகுதியான, அதாவது சென்னை பல்கலைக்கழகத்திற்கு அவர் செல்வார். இந்த பகுதியில் வழக்கத்துக்கு மாறாக ஒரு பேனர் கூட வைக்கப்படவில்லை. அதாவது பேனர்களோ கட் அவுட்டுகளோ எதுவுமே வைக்கப்படவில்லை. வழக்கமாக அதிமுக பொதுச் செயலாளர் தனது இல்லத்திலிருந்து கிளம்பும் பொழுது அந்த போயஸ் தோட்டம் இல்லத்திலிருந்து ராதாகிருஷ்ண சாலை, கடற்கரை சாலை மற்றும் தலைமைச் செயலகம் வரையில் கட் அவுட்டுகள், பேனர்கள் பெருமளவில் வைக்கப்படும். தொண்டர்கள், தலைவர்கள் பெருமளவில் அந்த பேனர்களை வைத்திருப்பார்கள். வருக வருக என வரவேற்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் பேனர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த முறை அந்த மாதிரியான பேனர்களையோ கட் அவுட்டுகளையோ பார்க்க முடியவில்லை. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அதுபோன்ற கட் அவுட்டுகளையோ பேனர்களையோ இன்று வைக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார். பொதுவாகவே பேனர்கள், கட் அவுட்டுகள் வைக்கப்படுவது குறித்து சில சச்சரவுகள் இருக்கிறது. அதிக அளவில் பேனர்கள் வைக்கக்கூடாது என்று, பொதுநர்கள் வைக்கக்கூடாது என்று, இதன் காரணமாக வேண்டாம் என்று எண்ணி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இன்னொரு புறம் சென்னையில் மிக குறைவான இடங்களிலேயே அதிமுக வென்றிருக்கிறது. அது மேல் உள்ள ஒரு வருத்தத்தின் காரணமாகவும் அவர் பேனர் வைக்க வேண்டாம் என்று கூறியிருக்கலாம் என்றும் கட்சிக்காரர்களில் சிலர் கூறுகின்றனர். அதிமுகவை பொறுத்தவரையில், அதிமுக பொதுச் செயலாளரை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான உத்தரவை இட்டிருக்கிறார் என்பதை கூறலாம். ஏனென்றால் முதல் முறையாக இதுபோன்ற ஒரு உத்தரவை அவர் இட்டிருக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் தங்கமணி.